அது ஒரு அலட்சியம். யார் பார்க்க போறா? ஏன் நம்ம போய் போடணும்? இங்க தூக்கி வீசினா யார் கேட்க போறா நம்மள? அதே நம்ம அணியின் நாடு சிங்கப்பூர்ல போட்டாங்கன்னா உடனே பின்னால வந்துருவாங்க. நம்ம சம்பளத்துல பாதி தொகை அங்க போயிடும். ஆனா இங்க அந்த அலட்சியம். இங்க நான் சிங்கப்பூர்ல வேலை செய்யும் போது அங்க இருந்து குப்பை நிறைய இருக்கும். ஆனா அந்த பஸ்ல சாப்பிட்ற குப்பைங்கெல்லாம் அப்படியே வச்சிருந்துட்டு சிங்கப்பூர் கஸ்டம் தாண்டினோடனே இங்க இருந்து ஜொகூர் வந்தோடனே ஜொகூர் கஸ்டம்ல தூக்கி வீசுவோம் வெளியே. அவ்வளவு ஒரு அலட்சியம். ஏன்னா இங்க யாரு பார்க்க போறா, யாரு கேட்க போறா, கேப்பாரற்ற நாடாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அலட்சியம். ஆக்சுவலி இந்த மாதிரி தயக்கம் இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்துதான் நம்ம பிள்ளைகளும் வளர்றாங்க. நம்ம குப்பை தொட்டியில என்னைக்கு அதை போய் அக்கறை எடுத்து போடுறோமோ நம்ம சமுதாயமும் அதை பார்த்துதான் மாற ஆரம்பிக்கும். நிறைய பாட்டுலாம் வருது, சுத்தம் என்பது நமக்கு, அந்த மாதிரி நிறைய பாட்டுலாம் வந்தோம். ஆனா மாற்ற கஷ்டமாக இருக்கிறது. திருடனாய் பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாத மாதிரி குப்பை போடுறவங்களே திருந்தாவிட்டால் குப்பையை அவங்க தன்னால போய் போட மாட்டாங்க. நன்றி, வணக்கம். நன்றி சொல்வேந்தர் சுகந்தி. அன்பு வேண்டுகோள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிமிடம் 2 நிமிடம். முடிஞ்சவரை அதுக்குள் அதை முடிந்தவரை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்ப அடுத்த பேச்சாளர் யார் முன் வரீங்க? ரமேஷ் அடுத்து வர்றாரு. அதுக்கு முன்ன சொல்வேந்தர் சந்தானம். எளிதான கேள்வி சார். தங்கத்தின் விலையை குறைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அவைக்கு முதல் வணக்கம். தங்கத்தின் விலையை குறைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது அந்த காலத்துல ஒரு பாட்டு ஒன்று படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐயா பெரியவரே அஞ்சல் உண்டோ என்றே நான், அவர் கையால் விரித்துரைத்து கையசைத்து போய்விட்டார் அப்படின்னு ஒரு சின்ன கவிதை வரியை படிச்சேன். அப்போ அந்த கடிதத்துக்கு எப்ப மவுசு வந்துன்னா, தபால்காரன் போகும்போது பார்த்து என் வீட்டுக்காரன் மிலிட்டரியில் இருக்கிற என் வீட்டுக்காரன் என்ன கடிதம் போட்டானா அப்படின்னு அவன் அந்த பொண்டாட்டி கேட்கும் போது அந்த கடிதத்துக்கு மவுசு வந்தது. அவன் கையசைத்து போகும்போது என்னைக்காவது அந்த ஒரு நாள் அந்த கடிதாசி வருதான் வராதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மவுசு வந்தது. ஆனா இன்னைக்கு யாருன்னா கடிதாசி போட்டா அதுக்கு மவுசா கொண்டாடுவாங்களா? இல்ல. என்று ஒரு நாள் நம்முடைய சகோதரிகளும் என்னுடைய மாமன் மகன்களும் என்று ஒரு நாள் அவர்கள் எனக்கு நகை வேண்டாம் என்று கூறுகின்றார்களோ அன்றைய நாள் அதற்கு ஒரு பொன்னாள். தங்கம் என்பது நாமாய் உருவாக்கி கொண்ட ஒரு அரிய உலோகம். அதுக்கு வேற என்ன இருக்கு? வேற என்ன பண்ண போகுது? அதுக்கு அதாவது மக்கள் சொல்லலாம், தங்கத்துக்கு மருத்துவ குணம் இருக்கின்றது அப்படின்னு அதை அடுக்கிட்டே போலாம். அக்ஷய திருதிக்கு போய் நீ தங்கத்தை வாங்கினா உனக்கு பொக்கிஷமா செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அவன் ஒரு வியாபாரி. அந்த வியாபாரத்தை பெருக்குவதற்காக உங்களை உத்தேகப்படுத்துறான். ஆனா அந்த மாயைகளுக்கு அஞ்சாமல், அந்த மாயைகளுக்கு அடிபடாமல் என்று தம் மங்கையர்கள் அந்த தங்கத்தை பார்த்து வேண்டாம் இந்த உலோகம், என்னிடம் இருப்பதுவே போதும் என் குணங்கள் என்று என்னைக்கு அவங்க மனம் மாறுகின்றார்களோ அன்னைக்கு அந்த தங்கத்தின் விலை காணாமல் போய்விடுவாங்க. நன்றி, வணக்கம்.